மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்த பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய திருநாவுக்கரசர் இருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச ஓலைச்சுவடிகள், நிறைய ஓலைச்சுவடிகள் படித்து எடுத்து கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக தீர்வை தரக்கூடியது. நுரையீரல் பிரச்சனைகளை அது சீக்கிரமாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது என்ன மருந்து, என்ன வேலைகளை செய்யும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்லர் யூஸ் பண்ணுறவங்க, வீசிங் ஆஸ்துமா இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, மூக்கில் வந்து நாசில் பாலிசிஸ் சொல்லுவாங்களா அது இருக்கிறவங்க, அடுக்கு தும்பில் இருக்கிறவங்க, நிறைய தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சளி ஒழுகிட்டே இருக்குன்றவங்க, நுரையீரல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமாக தீர்வுக்கூடியது தான். அதை சீக்கிரமாக ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொன்னார். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன மருந்து, இந்த ஓலைச்சுவடியிலேருந்து எப்படி எடுத்திருக்கீங்க? இந்த ஓலைச்சுவடி எடுக்கப்பட்ட மருந்து. இந்த மருந்து வந்து ஒரு வேலைக்கு வந்து அரிசி அளவு, ஒரு அரிசி அளவு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இந்த பஸ்பம். ஆமாம், இந்த பஸ்பம் வந்து ஒரு அரிசி அளவு காலை மாலை இரு வேளையும் தேனில் சாப்பிடணும். தேனில் சாப்பிடும்போது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்மா, பீனிசம், நவ பீனிசமும், தும்மல், இவை அனைத்தும் வந்து குணமாகும். படிப்படியாக குணமாகும். ஐயா, இப்போது இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு வாங்கும், கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பசிக்கும், ஒரு சிலர் சாப்பிட முடியாது, ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யும்? இந்த மருந்து கொடுத்தோடனே ஒரு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. மருந்து சாப்பிடும்போது அரை மணி நேரத்தில் ஃப்ரீ ஆயிடுவாங்க. ரெண்டாவது, இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அகசியர் குழம்பு பேதி மருந்து சாப்பிட்டுட்டு தான் மறுநாள் இருந்து தான் இந்த மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிடும்போது எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது. காப்பி மட்டும்தான், டீ சாப்பிடக்கூடாது, காப்பி மட்டும்தான் சாப்பிடணும். இந்த மருந்து சாப்பிட்டு முடியும் நோய் குணமாகும் வரைக்கும். அது வரைக்கும் எண்ணெய் பலகாரங்களும் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஐயா, இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீசிங் இருக்குது, கர்றன்னு வீசிங் இருக்குது, சவுண்ட் இருக்குது. அது இந்த மழை காலத்தில், பனி காலத்தில், பனி காலத்தில் தான் அதிகமாக அவங்களுக்கு சிரமம் ஏற்படும். ஆமாம், குளிர் காலத்தில் இருக்குன்னு வைங்களேன். அவங்க எப்படி எடுத்துக்கலாம்? அவங்களுக்கு இதே மாதிரி தான், காலை மாலை தேனில் சாப்பிடணும். நல்ல தேனில் சாப்பிடும்போது மருந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கிடச்சிரும். தொடர்ந்து இந்த மருந்து சாப்பிடணும். தொடர்ந்து சாப்பிடும்போது கூடிய விரைவில் வந்து குணமாகும். ஐயா, இது எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு, ஆஸ்துமா விஷயங்க இந்த மருந்து கொடுத்துருப்பீங்க? நான் நிறையா கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் குணப்படுத்திருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளை வச்சு தான் நீங்கள் ஓலைச்சுவடி உள்ள மருந்து. அது இந்த பஸ்பம் தான். இந்த பஸ்பம் சாப்பிடும்போது கடுகளவு தான் சாப்பிடணும். கூடுதலும் அரிசியெல்லாம் சாப்பிடலாம். ஐயா, இது சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் எதாவது ஏற்படுமா? பக்க விளைவு மருந்து எந்த மருந்து என்கிட்ட கிடையாது. இந்த மருந்து பக்க விளைவு பண்ணாது. இந்த மருந்து சாப்பிடும்போது எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எந்த குற்றம் பண்ணாது. ஒருவேளை இந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது ஆல்ரெடி அவங்க நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு, இல்லை ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு, இல்லை இன்லர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த மருந்து வேலை செய்ய துவங்கின பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அவருடைய மருத்துவ ஆலோசனை படி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அருமைங்கய்யா. நேர்களே, உங்களுக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கா, ஆஸ்துமா, வீசிங் இருக்கா, கவலைப்பட வேண்டாங்க. இதனால் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் உடம்புல ஏற்பட்டிருக்கா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கா, மூச்சு விட முடியலையா, அதே மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதா, கைன்னு சவுண்டு வருதா, கவலைப்பட வேண்டாம். அனைத்து மருத்துவங்களையும் கடைப்பிடிங்க, மருத்துவர் சொல்கிற ஆலோசனையும் கடைப்பிடிங்க, மருந்துகளே எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு ஒரு முறை ஐயாவையும் படித்து பட்டதாரி மருத்துவர்களையும் வந்து சந்திங்க. இது மாதிரி மருந்துகளோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கண்டிப்பாக பரிந்துரைக்கப்படலாம். அதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதிவிரைவில் அதிகமாக அற்புதமான மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் என்னுடைய கையில் இருக்குது. இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். ஐயா.